நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மனுஷங்களோட விஷயத்துல அது தப்பு. நாம ஒவ்வொரு நாளும் புதுசா மாறிக்கிட்டே தான் இருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க ஜெயில இருந்த ஒரு குற்றவாளியா இருக்க போறது கிடையாது. இதுவும் ஒரு மாற்றம் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு செகண்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்கிறதால மனசுக்குள்ள சில எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். நம்ம மனசுல இருந்து அதையும் நம்ம தூக்கி போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மனசு ரொம்ப பூர்ணமா ஒரு புது உலகத்துக்கு வந்துடும். உங்களோட சைக்காலஜி கிளாஸ கேக்குற மூட்ல இப்ப என் அண்ணன் இல்ல. புது வாழ்க்கையை வாழணுங்கிற எண்ணத்துல தானே இருக்க. ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு குழப்பமா இருக்க. இதுக்கப்புறம் உங்க கவனம் எல்லாம் கல்யாணி மேலதான் இருக்கணும். அவளுக்குள்ள ஏகப்பட்ட ஆசைகளும் விருப்பங்களும் இருந்தும் கூட அவ எதையும் வெளிக்காட்டிக்காம நல்லா படிச்சா. அதுக்காக உங்களுக்கு தான் நன்றி சொல்ல விரும்புறேன். நீங்க பாலாக்கு தான் நன்றி சொல்லணும். கல்யாணி பாலா விட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணியும் அவளை விடாம அவளை ஒரு நல்ல ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் அவளை படிக்க வைக்கிறதுக்காக பாலா எல்லாத்தையும் செஞ்சா. அது மட்டும் இல்லாம கல்யாணி விஷயத்துல ரொம்ப அக்கறையா இருக்கணும்னு எங்க கிட்ட தினமும் சொல்லிக்கிட்டே இருப்பா. பாலா அவ பெத்த பிள்ளைங்களை விட கல்யாணி மேலதான் ரொம்ப பாசமா இருந்தா. அந்த அக்கறையும் கவனமும் தான் ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணாம இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. அதை பத்தி கல்யாணி தெரிஞ்சு வச்சிருக்காளான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு தெளிவா தெரியும். இதுக்கப்புறம் அவ கூட இருந்து அவளை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது நீங்க தானே. அதுக்காக இனிமே தேவையில்லாம நீங்க யோசிக்காம கல்யாணிக்காக மட்டும் வாழுங்க. குடிப்பழக்கத்தை நிறுத்திட்டு அவன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சப்பதான் சத்யனுக்கு இப்படி ஆயிடுச்சு மேடம். அவர் ஃபேமிலியோ சொந்தக்காரங்களோ அவங்க யாரும் அவரோட ஒய்ஃபுக்கு உதவி பண்ண போல. சத்தியம் போனதுக்கு அப்புறமா யாரும் அவங்கள திரும்பி கூட பார்க்கல. அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வேலை பார்த்ததுனால டிபார்ட்மெண்ட்ல கூட உதவிக்கு யாருமே வரல. சரிதானே மேடம்? அந்த 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணால எப்படி வாழ முடியும்? சே, அவங்க அழுது என்னால பார்க்கவே முடியல மேடம். நீங்க ஏன் மேடம் அங்கிருந்து உடனே கிளம்பிட்டீங்க? சத்யா பொண்டாட்டியோட அழகிய பத்தி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அப்புறம் இந்த 2 குழந்தைங்களுடைய முகம் அங்க இருக்கும்போது நான் என்னைய பார்த்த மாதிரி இருந்தது. நீ இப்படி வாசலையே பாத்துட்டு இருக்காத கல்யாணி. அவங்க இங்க தானே வர போறாங்க. இது வந்தா பிரீத்தி ஆண்டி கால் பண்ணி சொன்னாங்க. அப்பா இங்க வர்றதை நான் நேர்ல பாக்கணும். நம்ம எல்லாரும் அவனுக்காக தானே வெயிட் பண்றோம். இப்படி பசியோட இருக்காம வந்து சாப்பிடுமா. அப்பா கூட உட்கார்ந்து சாப்பாடை சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு பாட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷத்தோட என் அப்பாவுக்கு நான் சாப்பாடை பரிமாறணும்.
சூரஜ், டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா வந்திருக்காரு. உள்ள போய் உட்காருங்க. உள்ள வாப்பா. இப்போ நம்மளோட இன்னொரு கடமையும் முடிஞ்சது. சூரஜ் அண்ணன் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நீங்க அவர் கூட தாங்க இருக்கணும். என்னுடைய பல வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு தான் இங்க இருக்க வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு உனக்கும் தெரியும்ல பிரீத்தி. ஆனா அவரோட தண்டனை முடிஞ்சு மத்தவங்க கிட்ட எப்படி பழகிறதுன்னு தெரியாம தான் சூரஜ் அண்ணா இங்கேயே வந்திருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க அவர் கூட இருந்துதான் ஆகணும். நெஞ்சு வலி வந்து உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்போ அவர் கடைசி ஆசையா சொன்னது நீ வந்து அவரை பார்க்கணும்னு தான். ஆனா அவருக்கு கொல்லி போடதான் நீ வந்த. இருந்தாலும் நமக்கு போய் இப்படி எல்லாம் நடந்து போச்சுப்பா. நடந்து முடிஞ்சதை பத்தி மறுபடி பேசி எதுக்காக எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கீங்க? நீங்க மேரியம்மா இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லல்ல? இவங்க தான் வீட்டோட ஆல்ரவுண்டர். கல்யாணிக்கு எந்த ஒரு குறையும் வராம நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க பாத்துக்கிறது எல்லாமே ஓகே தான். ஆனா பாட்டியை விட மேரியம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சின்ன பசங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு மேரியம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப சரியா சொன்னீங்க சார். நேரம் போயிட்டே இருக்கு. எல்லாரும் ரொம்ப பசியா இருப்பீங்க. எல்லாரும் கை கழுவிட்டு வாங்க. நல்ல அற்புதமான சாப்பாட்டை சமைச்சு வச்சிருக்கேன். அண்ணன் முதல்ல குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும், அப்புறம் சாப்பிடலாம். மேரிமா எல்லாத்தையும் எடுத்து வைங்க. நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அவனோட முகத்துல இப்பவும் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லம்மா. ஜெயில்ல கொலகாரன் கொள்ளக்காரன் கூட தானே இவர் இருந்திருக்காரு. சிரிக்கவும் சந்தோஷப்படவும் அவர் மறந்துருப்பாரு. இதுக்கப்புறம் மனுஷனை பார்த்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே போயிடும். உன்னோட அப்பாவை உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ஜெயில இருந்து அவரோட மரத்து போன மனசை மாத்த வேண்டியது உன்னோட வேலை. அப்பா எனக்கு தேவைப்படுற நேரத்துல கிடைக்கல. இப்ப அத பத்தி நான் பெருசாவும் நினைக்கல. ஆனா இதுக்கப்புறம் அப்பாவுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் கண்டிப்பா நான் தான் பாப்பேன். பாட்டி நீங்க இன்வால்வ் ஆனால நான் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு தர வேண்டாம், மொத்தமா நீயே வச்சுக்கோ. என் பையன் சிரிச்சு சந்தோஷமா வாழறத பார்த்தாலே எனக்கு போதும். அப்பா இங்க சமைச்சிருக்க எல்லா ஃபுட்டையும் நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். இது எல்லாத்தையும் சாப்பிட்டாருன்னா ஜெயில இருந்து வந்தால நேரா ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணணும். இவ அப்பாக்கு பிடிச்சதை செய்யணும்னு இவ கட்டாயப்படுத்தினால தான் செஞ்சு வச்சோம். மேரியம்மா நீங்க போய் மேங்கோ ஜூஸ் கொண்டு வாங்க. ஓ, மாம்பழ ஜூஸ் போடவே இல்லையே. போடலையா? மாம்பழ ஜூஸ் வேணும்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அப்பாவுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கறி மீன் சமைக்கிறத பத்தி சொன்னா ரொம்ப அற்புதமா சமைச்சு வைப்பேன். மாம்பழ ஜூஸ் போடுறதுங்கிறது அந்த அளவுக்கு எனக்கு சரியா வராது. உங்களால முடியலன்னா காலையில என்கிட்ட சொல்லிருக்கணும். அப்பா இங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு பிடிச்சதெல்லாம் பரிமாறணும்னு நினைச்சேன். புரியுதா மேரியம்மா? இப்ப நீ எதுக்குமா கோவப்படுற? ஒரே நேரத்துல எவ்வளவு சாப்பிட முடியும்? இல்ல ஆண்டி. கல்யாணி போதுமா? ஏற்கனவே அவங்க நிறைய செஞ்சிருக்காங்க இல்ல சூரஜ்? ஜெயில என் பசியை போக்குறதுக்காக அளவு சாப்பாடை மட்டுமே சாப்பிட்டு பழகி போன எனக்கு இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் தோணுது.
இடத்துக்கு திரும்ப வந்தவனோட பசிய போக்க இங்க இருக்கிற காத்தே போதும். சாரிப்பா, எனக்கு டக்குனு கோவம் வந்துருச்சு அதான். உன் சுபாவம் எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் நான் அதை பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. எங்கிட்ட கொடுங்க பாட்டி. அப்பாவுக்கு பரிமாறி எனக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. ஆனா கடைசியில உன்னை வேலைக்காரி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அதை எப்படி சொல்லுவேன்? இவர் என் அப்பாவாச்சே. பாலாக்கு வண்டி ஓட்டிட்டு இருந்த டிரைவரோட காரியம் இன்னைக்கு தானே? டிரைவருக்கு என்னாச்சு? சார் உங்களுக்கு அது தெரியாதா? தாசில்தார் போயிட்டு இருந்த கார்ல லாரி வந்து இடிச்சிருச்சு. டிவில டெலிகாஸ்ட் பண்ணாங்களே. பாலாவுக்கு எதுவும் பெருசா அடி இல்ல. இடது கை மூட்டுல சின்னதா ஒரு காயம். நானும் கல்யாணியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் தான் இருந்தோம். பாலா டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டதா பிரீத்தி சொன்னா. இப்ப எதுக்காக நீங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சாப்பிடுங்கப்பா. அதை பத்தி விடுங்க. மேரியம்மா சொன்னது போல சந்தோஷமான விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது சங்கடம் வேண்டாம். நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா கெட்ட நியூஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. அந்த செய்தி நல்ல செய்தி அப்படின்னு நினைச்சுக்கோங்கப்பா. ஒரு தப்புக்காக கஸ்டடியில் எடுத்த 2 பேர்ல ஒரு ஆளுக்கு மட்டும் தண்டனை கொடுத்திருக்காங்க. தப்பிச்சு வந்த இன்னொரு ஆளு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ஜெயில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா. ஜெயிலுக்கு வெளியே அந்த கடவுள் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைச்சாலும் தப்பு கிடையாது. அகிலா, சொல்லுங்கம்மா. கொஞ்சம் இங்க வாமா. நாளைக்கு உனக்கு நேரம் கிடைக்கும் போது பேங்க்ல போய் இந்த செக்கப் போட்டுருமா. 50,000 எதுக்குமா இவ்ளோ பணம்? ஆக்சிடென்ட்ல செத்து போன சத்யா குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்காக. கவர்மெண்டோட உதவி வந்து சேர்றதுக்கு கண்டிப்பா 2-3 மாசம் ஆயிடும்மா. ஆனா அது வரைக்கும் தாக்கு பிடிக்கிறதுக்கு சத்யாவோட பொண்டாட்டியாலையும் குழந்தைங்களாலையும் முடியாது. ஒரு 2 வருஷம் என் கூட இருந்த ஆளாச்சே. என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன். அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணிருக்கேன்னு எடுத்து பாரு. அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். இத சொல்லதான் உனக்கு கால் பண்ண. நீ போன அன்னைக்கு அம்மாக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல டிரைவர் சத்யா அங்கிள் இறந்துட்டாரு. நல்ல வேலை, உங்களுக்கு இந்த அளவுக்கு தானே அடிபட்டிருக்கு. கை உடைஞ்சிருச்சா? கை உடைஞ்சாலும் ஒருவேளை நான் செத்து போயிருந்தாலும் உனக்கு எந்த கவலையும் இல்லைல்ல. எங்களை பத்தின நினைப்பு உனக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீ ஒரு தடவையாவது எங்களுக்கு கால் பண்ணிருப்ப. நான் இங்க இருந்து வெளியில போனேன்னா எங்க போனேன், எப்ப வருவேன், இந்த மாதிரி தானே கேப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது கேப்பீங்கன்னு தான் நான் போன் எடுக்கல. நீ சொல்றதுக்கு உனக்கான நியாயம்லாம் இருக்கும்ல. அம்மாங்கிறவ ஒரு பணம் தர ஒரு இயந்திரம் அப்படித்தானே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீங்க இந்த மாதிரி கோவப்படுற அளவுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்றும் நடக்கல. நடக்கலையா? ஒரு 15,000 ரூபாய் போனை வாங்கிட்டு எதுக்கு பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருக்க? இத்தனை தடவை நாங்க கால் பண்ணும்போது ஒரு வாட்டியாவது போன் எடுத்துருக்கலாம்ல. முடியாம போச்சு. சரி, நான் தான் திரும்ப வந்துட்டேன்ல. ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். அவனோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்தல்ல. உன்னை நான் கல்யாணம் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறமா அவனை எதிர்பார்த்துதான் நான் என் வாழ்க்கைய வாழணும். இப்பவே ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போய் ரூம் புக் பண்றதுதான் நல்லது.
சார் குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது அந்த தாசில்தார் கட்டிலேருந்து எந்திரிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாமளும் ஆக்சிடென்ட் பண்ணோம். ஆனா அவ உடம்ப பத்தி கவலைப்படாம மறுபடியும் வேலைக்கு வந்துட்டா. அதிர்ஷ்டம் இந்த தடவை அவ கூட தான் இருக்கு. இது அவளை இல்லாம பண்றதுக்காக பிளான் பண்ண ஆக்சிடென்ட் தான் இப்போ அவளுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நாமளும் இன்னொரு ஆக்சிடென்ட்டை பிளான் பண்ணக்கூடாது. அப்படின்னா அந்த தாசில்தார் 1 வாரத்துக்குள்ள ரிப்போர்ட் கொடுத்துருவாளே. சுற்றுச்சூழல் சீரழிவு, இயற்கை பேரழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ரிப்போர்ட்ல எழுதி அவ நம்மளை இல்லாம பண்ணிடுவா. நான் செலவு பண்ண காசு தண்ணியில போட்ட மாதிரி அப்படியே கரைஞ்சு போயிடும். அப்படின்னா அவங்கள கொன்னு இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியுமா? நாம தப்பிக்கிறதுக்காக கண்டிப்பா அவங்கள கொல்லணும்னா கொன்னே ஆகணும். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி யார் ஓடுவாங்க? நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். போனது போகட்டும்னு விட்டுருவேன். நஷ்டத்தை பாதி ஏத்துக்கலாம். பாதி நஷ்டம் சொல்லும் போது உங்க பாக்கெட்ல இருந்து தவறி விழுற சில்லற காசு மாதிரி தான் சார். ஆனா எனக்கு அப்படி இல்ல. லோன் எடுத்து என் பொண்டாட்டி பேர்ல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அடகு வச்சுதான் நான் பணத்தை இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். போட்ட காசு திரும்ப வராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் செத்தே போயிடுவேன். அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் வர சொல்லி நான் உங்க பேரை தான் சொல்ல போறேன். பிளாக்மெயிலிங்கா? அதுவும் என்ன? என்னோட பேரை நீ எங்கேயும் சொல்ல போறது கிடையாது. அதுக்கு முன்னாடி தாசில்தாரோட கடும் நடவடிக்கையால தன்னோட கனவு ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நினைச்சு மனம் வந்து ராஜசேகரன் கான்ட்ராக்டர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு செய்தி வரும். சார், நான் உன்னை பார்த்து இல்ல, நீ தான் என்ன பார்த்து பயப்படணும். நீ என்கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி 1 தடவை 2 தடவை இல்ல 100 தடவைக்கு மேல யோசிச்சு முடிவெடுக்கணும். நான் தெரியாதனமா அப்படி சொல்லிட்டேன் சார். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. என்ன இதுல இன்வால்வ் ஆக்காம நீ அங்க என்ன வேணாலும் பண்ணிக்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அங்க குடி இருக்கிறவங்களுக்கும் நஷ்ட ஈடா அந்த இடத்துல நம்ம கழிப்பறைகளை கட்டி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு ஓடுறதுக்கும் ஆடுறதுக்கும் இல்ல விளையாடுறதுக்கான கிரவுண்டை நம்ம ரெடி பண்ணி தரலாம். ஐசக் சார், இப்ப காமெடி சொல்றதுக்கான டைம் கிடையாது. கூடிய சீக்கிரத்துல நாம ஏதாவது பண்ணல அப்படின்னா அதை பத்தி தான் நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்குள்ள நீ என்ன கடுப்பேத்திட்ட. அதனாலதான் நான் உன்னை வெறுப்பேத்தினேன். அவ ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளை வேலையை விட்டு அனுப்பணும். ஆனா அதைத்தானே நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். நீங்க ரெவென்யூ மினிஸ்டருக்கு போன் பண்ணி சொன்னீங்கன்னா நாளைக்கு காலையிலே வேலை முடிஞ்சிடும். அப்படி பண்ணா பின்னாடி பிரச்சனை ஆயிடும். யாருக்கும் தெரியாம இந்த வேலையை ரொம்ப ரொம்ப ரகசியமா நாம நடத்தி காட்டணும். அதுக்கு நமக்கு ஒரு இடம் வேணும். தாலுகா ஆபீஸ்ல இருக்க யாரையாவது வச்சு நம்ம ஆபரேட் பண்ணலாமா? அவளோட குடும்பத்துல இருந்து நமக்கு ஒருத்தர் இறையா வேணும். அவளுக்கு ஒரு பையன் இருக்கான்ல? இருக்கான். அவன் ரவுடி மாதிரி நடந்துப்பான். அப்படிப்பட்ட பையன் தான் நமக்கு வேணும். அவனை வச்சு தாசில்தாரை நாம வீழ்த்தணும். கொஞ்ச நாளைக்கு அந்த பையன் நமக்கு வேணும். அதுக்கேத்த ஆள் இருக்காங்களா? இன்ஜினியரிங் காலேஜ்ல சிவகுமாருக்கு தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு அவளை தூக்கிடலாம். அப்படின்னா அதுக்கான வேலையை நீ ஆரம்பி. எப்படி அவனை யூஸ் பண்ணிக்கணுங்கிறத நான் சொல்றேன். நான் சொன்னபடி நீ செஞ்சா போதும். சித்து அண்ணனும் அங்க வரதா இருந்தோம். அது எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நாங்களே இங்க வந்துட்டோம். என்னம்மா அங்கேயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? நான் வரவங்களை ரிசீவ் பண்ணிட்டு இருந்தேம்மா. வாங்க அங்கிள். பிரீத்தி ஆண்டி வாங்கண்ணா. தண்டனை முடிஞ்சு வந்த உடனே நான் இப்பதான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். அதுவும் இவ கட்டாயப்படுத்துறதுனால. ஒரு புல்லட் எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே ஊட்டியோ கொடைக்கானலோ மூணாரோ போயிட்டு வரலான்னு சொன்ன பிரீத்தி ஆண்டி. ஆனா அது அப்பா காதலே வாங்கிக்கல. எப்ப பார்த்தாலும் எதையோ யோசிச்சுட்டே இருக்காரு. அக்கா சொல்றது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.